ஸோ இது வந்து வாங்கியிருந்த முன்னாடி டயர் அக்கர் இல்லாதனால நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செய்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நாஸ்திங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த ஜென் 3ல். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஃபிக்ஸ் தான். என்ன இதில் பெனிஃபிட்னா, ஸோ இது கேடிஎம்மோட ஒரிஜினல் மர்காட் தான். கீழே அந்த லோகோ வந்து கேடிஎம் கீழே வரணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஸோ இப்போ வந்து வண்டியில் மாட்ட போகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மட்கார்ட் வந்து ஜென் 3ல மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து வாங்கியிருந்த முன்னாடி மழை சீசன்னால நான் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸு, இது எப்படி மாற்றுறது, அப்புறம் இதனால யூஸ் இருக்கா இல்லை இது வேலைக்காதா இல்லை வந்து ஃபெயில்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஜென் 2 வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஜென் 3க்கு மாட்ட போகிறோம். அதோட பிளாக் தான் அது. சேனல் கேரா பற்றி நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போட்டுருவாங்க. வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேராக இருக்குங்க. அதெல்லாம் தொடச்சிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் இந்த மட்கார்டை மாட்ட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயர் அக்கர் இல்லாதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சேராயிடுச்சு. சாக்கப்சர் ஃபுல்லாக மண்ணாகி இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஜென் 2ஓடது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நாஸ்திங்க, ஃபுல் காலி. இந்த சாக்கப்சர் உள்ளெல்லாம் போய் மண்ணை ஒட்டிக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. சரி இது போட்டால் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து ஒரு சாரி கார்டு வரும். அந்த சாரி கார்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், முன்னாடி யூஸ் பண்ணல. இங்கே ஒரு போல்ட்டு போட்டு இங்கே ஒரு சாரி கார்டு வரும். இந்த சாரி கார்டு வந்து வண்டியிலே இருக்கும். ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அது இருந்தாலும் போடலாம். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மட்கார்டு மாறிடும். அதுக்கப்புறம் செயினும் பார்த்தீங்கன்னா கடகடன் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்கிட்ட லூப் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் பாக்ஸ் ஆயில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஆல்டர்னேட்டுக்கு வேறு வழி இல்லை, அதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் பாருங்களேன் செம்ம அழுக்காயிருதுங்க. நம்ம உட்காந்தாலும் பிள்ளைய நீங்கள் கால் வச்சுன்னு வச்சிங்களேன், கால் வச்சிங்கன்னா இந்த பக்கம் கால் வச்சிங்கன்னா இங்கெல்லாம் மண்ணாகும். இங்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த ஜென் 3ல். அதுக்காக தான் இந்த சொல்யூஷனுக்காக தான் இந்த இது நான் வாங்கியிருந்தேன். வாட்டர் வாஷ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கழுவுறது வந்து பாலாஜி வீட்டுக்கு வந்தோம். பாலாஜிக்கே தெரியாது நாங்கள் கழுவுறது. அவன் பார்த்தானா உண்மையிலே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான் எங்களை. பைப்பு கிப்பு போட்டு நாங்களே மோட்டர் போட்டுக்கிட்டோம். ஃபுல்லாக பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. துணி எடுத்துட்டு வர மறந்துட்டேனா. பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஃப்ளெக்ஸ் தான். லிக்விட்லாம் அவ்வளோ பெரிய லிக்விட்லாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். க்ளீனிங் ஃப்ளெக்ஸ் போட்டு பின்னாடி துடைச்சிருவோம். நான் பாடிக்கெலாம் துடைக்க மாட்டோம். பாடிக்கு வந்து பாலாஜி ஒரு லிக்விட் வச்சுருக்கான், அந்த லிக்விட்ஸ் தான் நாங்கள் துடைப்போம். இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். பின்னாடி மட்டும் தான் வாஷ் பண்ணுறேன், வண்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணேன். ஏன்னா திருப்பி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், அதனால் வண்டி வாஷ் பண்ணல. சும்மா மேலே மட்டும் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் அங்கங்கே மண் இருக்கும், அங்கே மட்டும் தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ணிடலாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இதிலே வந்து நட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க அவங்களே. என்ன இதில் பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து ஜென் 2ல் வந்து இந்த லிவர் மாதிரி வராது. ஜென் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர் வராது. இங்கே ஒரு பெருசாக இருக்கும், இந்த பெருசாக இருக்கும். ஆனால் இது ஜென் 3க்காகவே மாடிஃபை பண்ணது. அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ஜென் 2 வாங்கி நம்ம பண்ணோன்னா செம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து அலாங்கி போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். இது எங்கே வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மாட்டும் போது காமிக்கிறேன் ஈஸியாக. நான் மெயினான மேட்ரு சொல்ல மாட்டேன். இதுக்கு வந்து மாற்றுறது டூல்ஸ் கிட் வேணும். அந்த டூல்ஸ் கிட் வந்து நம்மளுக்கு வண்டியிலே கொடுத்துருப்பாங்க டூல்ஸ் கிட்டு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Can you catch my point? இந்த டூல்ஸ் கிட்டே நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே வந்து நிறைய நம்மளுக்கு அலாங்கிலாம் போடுறது இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் செட் ஆகும், இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட ஒரிஜினல் மட்கார்டு தான், டூப்ளிகேட்லாம் இல்லை. இது கேடிஎம் கேடிஎம்லேருந்து வாங்கினது. ஸோ இது கேடிஎம்மோட ஒரிஜினல் மட்கார்டு தான். இது எப்படி வரும்னா, இது வந்து இப்படி உட்கார வச்சு இங்கே ஒரு ஸ்க்ரூ கரெக்டாக இங்கே வரும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷாம்பு போட்டதால எனக்கு கை வலிக்கிட்டே இருக்கு, பிக்க முடியல. போகிறோம் கீழே அந்த லோகோ வந்து கேடிஎம் கீழே வரணும். தென் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ, வரக்கு 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 கிருட்டு கிருட்டு கிருட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ராடோட வந்து இதை ஃபிட் பண்ணிட்டோம்.
இதில் 3 ஸ்க்ரூ வரும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ. இந்த 3 ஸ்க்ரூ மாட்டிட்டிங்கன்னா இந்த மட்கார்டு வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வண்டியில் மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 போல்ட் வச்சு தான் மாட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கே வரும்னு சொல்லிடுறேன். வந்து இங்கே ஒரு அலாங்கி தெரியுதா, இந்த ஒரு அலாங்கி அந்த சைடு ஆப்போசிட் சைடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இது வந்து எதுக்கு வருதுன்னா சாரி கார்டுக்கு வரும். ஸோ அந்த சாரி கார்டுக்கு வர ஹோல்டு தான் நம்ம வந்து இதில் மாட்ட போகிறோம். ஸோ இந்த அலாங்கி ரிமூவ் பண்ணுறோம். அந்த சைடு வந்து நம்மளுக்கு அலாங்கி தரமாட்டாங்க, நம்ம தான் இது பண்ணோம். கொஞ்சம் அலாங்கி பெருசாக இருக்கணும். ஸோ அவங்களே இது வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். அலாங்கி ரிமூவ் பண்ணிட்டு மாட்டுவோம். இந்த அலாங்கி தான் அது. இந்த அலாங்கி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக லென்த்தாக மாட்டினா தான் அந்த மட்கார்டோட இதுவும் போய் நம்மளுக்கு உட்காரும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக மாட்ட போகிறோம். சும்மா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து அலாங்கி இருக்காது. ஸோ அவங்க கொடுக்குற அலாங்கி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த ஹோல்ஸ் கிட்ட செயின் கிட்ட வரும். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாரி கார்டு இருக்கும். ஸோ அதோட நட்டு போடுற அந்த ஹோல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்படி வராது, இது Gen 2னால Gen 2 இப்படி வராது. நம்ம இங்கே இந்த பக்கம் ஒரு போல்ட்டு, அந்த பக்கம் ஒரு போல்ட்டு கரெக்டாக இது ஸ்டாண்ட் ஆகிற. ஏன்னா இப்படி ஆடும் நம்மளுக்கு, இல்லைனா இப்படி ஆடும் பள்ளத்தில் எடுத்துனா. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போல்ட் தான் போடணும். மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு 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 ஃபினிஷ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து இதை மாட்டிட்டோம். இது கொஞ்சம் ஆனால் ஆடெல்லாம் இல்லை, நான் இப்போ பார்த்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து எனக்கு வந்து இதில் லைட்டாக கேப்பு லைட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது எப்படி டெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.